நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மள காலக்ஷேபத்தில் எத்தனை கூட்டம் உட்காந்துருக்குமா? நம்பெருமாள் புறப்பாட்டு கோட்டியில் கூட அத்தனை பேர் இருக்க மாட்டாளாம். நம்மளை காலக்ஷேப கோட்டியோ நம்பெருமாள் புறப்பாட்டு கோட்டியோ இன்னும் போட்டி போடுற அளவுக்கு அத்தனை கூட்டம் இருக்குமா ஒரு கோட்டியிலே. நம்ம பற்றி திரும்ப இந்த பெருமாளுக்கு இதே ஆசை, நம்மளை பற்றின திருவாய்மொழியை நாம் கேட்கணும். யார் சொன்னாலும் அவருக்கு அதுக்கு ஆசை வந்துடுது. இன்னொன்று, எங்கேயான கீதா பாஷ்யம் சொல்கிறேன், ஸ்ரீபாஷ்யம் சொல்கிறேன்னா ரங்கவிலாஸ் மண்டபத்தில் உட்காந்து சொல்லிட்டு போ அப்படின்னு பெருமாள் சொல்லுவாராம். திருவாய்மொழி சொல்கிறேன்னா பெரிய திருமண்டபத்தில் வந்து சொல்லு அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து வச்சுப்பாராம். ஏன் சாமி இவ்வளவு ஓர வஞ்சனைன்னா? அவ்வளவுதான். திருவாய்மொழி தான் என்றைக்கும் அவருக்கு பிடிச்சது. சாமவேத சமன் திருவாய்மொழி, இவரவே சாமவேத கீதன். அதனால் திருவாய்மொழி அவருக்கு பிடிச்சிருக்கிறது வாஸ்தவம் தானே. நம்மள காலக்ஷேபம் சொல்லிட்டுருக்கார். பெரிய பெருமாள் சயனிச்சுருக்கார். சயன திருக்கோலத்தோட மெதுவே எழுந்துட்டார். யாரையும் எதிர்பார்க்கல. மொத்த பேர் கண்ணும் காலக்ஷேபத்தில் இருக்குது. இவரை யார் திரும்பி பார்க்க போறா? இன்றைக்கி அரையர் சேவையும் போதே பெருமாள் இருக்கிற பக்கம் ஒத்துரும் திரும்ப மாட்டா. அரையர் சுவாமி பாசுரத்தையே கேட்டுருப்பா. முடிஞ்ச அப்புறம் பெருமாள் இருக்காரான்னு அவசர அவசரமாக பார்த்துப்பா. அவ்வளோதான் இருப்பார். அவர் எங்கே பட போகிறார்? நம்மோட அவரும் அரையர் பாடுறதை கேட்டு தானே இருக்க போகிறார். அதனால் எல்லாரும் காலக்ஷேபத்தில் நிறத்தர்களாக இருந்துட்டார். திரும்ப பெருமாள் நடந்து பார்க்கல. கையில் விளக்கு பிடிச்சி சேவை பண்ணி வைக்கிறாளோ இல்லையோ, திருவிளக்கு பிச்சன்னு அவருக்கு பேர். அவர் அங்கே நின்று அவரும் எட்டி, ஏன்னா அவர் பெருமாளை விட்டுட்டு போக முடியாது, அவர் தான் காவல். ஆனால் அந்த வாசல்லேருந்து எட்டி இந்த பக்கத்தில் கண்ணை வச்சுன்னு கேட்டுன்னு இருந்திருக்கார். பெருமாள் மெதுவாக எழுந்திருந்து அவரை தாண்டிண்டு தான் எட்டி காலக்ஷேபத்தை பார்க்கணும்னு ஆசை. இவரானால் வாசப்படியில் நடுவில் திருவிளக்கு பிச்சைன்னு நிற்கிறார். இவர் போய் அவர் பேரில் ஒராசிருக்கார். உராய்ந்த உடனே இந்த பக்கத்துலேருந்து யார் வராருன்னு ஒரு பெரிய சந்தேகம். வந்தாலும் வாசல் பக்கத்துலேருந்து வந்தால் வாஸ்தவம், உள்ளுக்குள்ளே ஒத்துருமே கிடையாதே. இந்த பெருமாளை தானே சயனிச்சுட்டு இருந்தார். அப்போ யார் இங்கேருந்து வரான்னு திரும்பி பார்த்தா இவரை விட இவ்வளவு ஒசரத்துக்கு கருத்த திருமேனியோட நடுநடுன்னு பெரிய பெருமாள் நின்று கொண்டிருந்தார். என்னத்துக்காக இங்கே எழுந்தொழி நீர் எழுந்து வந்தீர்னு அவர் கேட்டார். இல்லை, நம்மள காலக்ஷேப கோட்டி அதை சற்றே கேட்கலாம்னு தோணித்து அதற்காக எழுந்து வந்தேன்னார். அர்ச்சாவதாரத்தில் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. தேவரீர் அதிக்கிரமித்து நடத்தக்கூடாது. இப்போ என்ன கண்ணன்னு நினைவா? இப்போ தேவரீர் கண்ணன் இல்லை, அர்ச்சை பெரிய பெருமாள் போய் சயனித்து கொள்ளும் அப்படின்னு தன்னுடைய கையால் போய் தட்டியிருக்கார். அன்னைக்கு போய் சயனிச்சுட்ட பெருமாள் தான். இன்னி வரைக்கும் இவர் இன்னும் எழுந்து வரவே இல்லை. அப்போ திருவிளக்கு பிச்சை நடத்துகிற மட்டும் பெரிய பெருமாள் தான் அர்ச்சைங்கிறத மறந்து பேசியிருக்கிறார். அது ரொம்ப உயர்ந்த சரித்திரம். மேலே பெரிய பெருமாள் நம்மளே காலக்ஷேபம் கேட்கும் ஆசையால் திருவிளக்கு பிச்சனிடம் பேசினார். இப்போ எல்லாம் பெரிய பெருமாளை பற்றி பார்த்துட்டோம். இனிமேல் சற்றே நம்பெருமாளை பற்றி பார்ப்போம். உற்சவமூர்த்தி அழகிய மணவாளன். அழகிய மணவாளன் மூலமூர்த்தின்னு சொல்கிறவாளும் உண்டு. இல்லை கஸ்தூரிரங்கன் அழகிய மணவாளன் உற்சவமூர்த்தி என்று சொல்லுவாரும் உண்டு. உற்சவமூர்த்தி அழகிய மணவாளன் நம்பெருமாள் நின்ற திருக்கோலம் சதுர்புஜம், 4 திருக்கைகளோட நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளி உள்ளார். இவர் வடிவழகு ஆராத வமுதம். இந்த பெருமாள் அழகை எப்படியெல்லாம் ஆச்சாரியர்கள் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சிருக்கா. எத்தனை அனுபவித்தாலும் போருங்கிற எண்ணம் வராதாம். எவ்வளவு தூரம் அழகா இருக்காருன்னா, ஏதே சங்ககதா சுதர்சன விருதா க்ஷேமங்கரா பாகவ பாதத்வந்தமிதம் சரண்யம் அபயம் பத்ரஞ்சவோ ஹே ஜனாஹ இத்யூச்சுஷி அபயங்கரே கரதலே ஸ்மேரேண வக்திரேண தத் வியாக்குர்வன்னிவ நிர்வகேன்ம மதுரம் ஸ்ரீரங்க சர்வம் சஹா அக்ரே தார்க்ஷேண பశ్చాదகிபதிசயனேன ஆத்மனா ஸ்ரீபூமிभ्याम அதிருப்தியாம் நயனச்சுலனகைः சேவ்யமான அமிர்தமுகம் வக்திரேண ஹாவிஸ்மிதேன ஸ்புரரபயகதா சங்கச்சக்கரைர்புஜாக்ரைः விஸ்வஸ்மை திஷ்டமானம் சரணமசரணாः ரங்கராஜம் பஜாமஹ என்று பெருமான் திவ்யாஸ்திர புஷ்பித சதுர்புஜம் அத்யுதாரமென்னும் சம்பாஷமானமிவ சர்வசம்பதேன மந்தஸ்மிதேன மதுரேண ச வீக்ஷணேன என்னும் என்னழகு என்னழகு கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும் வைத்த அஞ்சலன்ன கையும் கவித்த முடியும் முகமும் முறுவலும் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளுமான பெருமானுடைய சேவை. ஏதே சங்ககதா சுதர்சன புஜா, சங்கமும் சக்கரமும் பெருமானுடைய திருக்கைகளில் ஆயாசமெல்லாம் நீங்க ஓய்வு எடுத்துட்டு இருக்கமா. ஏதே சங்ககதா சுதர்சன புஜா க்ஷமங்கரா பாகவா, அந்த திருக்கைகள் பாத்து பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவ, நம் அடியார்கள் எப்போ ரட்சிக்க கூப்பிடுவாளோ அதுக்கு தயார் நிலையில் ஆயுதங்களை பிடிச்சின்றிருக்கிற திருக்கைகள், கையிலே பிடித்த ஆயுதங்களும். அடுத்து வைத்த அஞ்சலன்ன கையும், அஞ்சேல் கவலைப்படாதே, பயப்படாதே, உன் குற்றங்களைக் கண்டு பாபங்களைக் கண்டு சோகிக்காதே, மா சுச்சா என்று சொல்லின்றிருக்கிற அபயமுத்ராமுத்ரிதமான திருக்கைகளும், நீண்ட திருவபிஷேகம், கவித்த முடி, கவலைப்படாதே, உலகத்துக்கே சுவாமி நான், நம்மிடத்துல வந்து சரணம்னு சொல்லு என்று தானே உபய விபூதிக்கு நாயக்கன் என்பதற்கு கவித்த நீண்ட திருவபிஷேகம் கிரீட்டமும்
ஆனால் அந்த கிரீட்டத்தை பார்க்கறச்சே நமக்கு பயமாக இருக்கும். ஓ தேவாதி தேவன் போல் இருக்கு, இவர்கிட்டக்க நாங்கள் எங்கே போகிறோன்னு நகருவோம் இல்லையோ. அப்போது முகமும் முறுவலும், இந்த 2 இதழ் ஓரத்தில் சிரிப்பு, நான் எப்பேற்பட்டவனாக இருந்தான்னா உனக்கு நான் ஆழ்த்தான் வா அப்படிங்கிறதுக்காக கிட்டக்க கூப்பிடுறாரு இல்லையோ. கவித்த முடியும் முகமும் முறுவலும் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளும், தன்னுடைய ஆசன பத்மத்தில் திருவடி தாமரை அழுத்தின் இருக்கார். கிஞ்சித் தாண்ட வகந்திசம் ஹனனகம் நிர்வியாஜம் அந்தஸ்மிதம். ஆனால் அந்த திருவடி அழுந்தி இருக்காது. அதில் சாத்தின் இருக்கிற பாதுகைக்குத்தான் பாதுகா சஹசிரமே பாடினார் வேதாந்த தேசிகன். மற்ற எந்த திவ்யதேசத்திலையும் சேவிக்க முடியாது. பெருமாள் திருவடி பாதுகைகளோட விளங்குற சொல்லியோ. அது அவருடைய கட்டவிரல் நடுவிரலுக்கு நடுவில் சேவிச்சோன்னா குமிழ் தெரியுமே, ஷாப்பு கல் வச்சிருக்கிற குமிழ் சேவிச்சுக்கிற இல்லையோ, அதை அவர் சாத்தின் இருக்கிற பாதுகை. இதைத்தான் தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக சாதித்தார். லிख्येत லங்கபதிர் பாதுகையோ பிரபாவா நிசேஷம் அம்பரதரம் எதி பத்திரிகா சியாத். ஆகாயம் முழுக்க எழுதுகிற பத்திரிகையாக வந்து நிற்கணும். 7 சமுத்திரங்களும் பேனால் அடைக்கிற மஷியாக வந்து நிற்கணும். நிசேஷம் அம்பரதரம் எதி பத்திரிகா சியாத் சப்தார்ணவி எதி சமயத்திய மஷி பவித்ரி வக்ரா சஹசிரவதனா. படித்து படித்து சொல்லக்கூடியவர் 1000 தலை வாய்ந்த ஆதிசேஷனாக இருக்கணும். இத்தனை இருந்தால் நம்ம காகிதம் வேணும்னா ஆகாயமே காகிதமாக எங்கேயானு வருமா? வரணும். மஷி வேணும்னா 7 சமுத்திரமே மஷியாக வருமா? வரணும். பாடுறதுக்கு எங்கேயான 1000 நாக்கு ஆதிசேஷன் வருவரா? வரணும். இதெல்லாம் நடந்தால் போனா போகிறது ரங்கநாதனுடைய மணிபாதுகையின் பிரபாவத்தை எழுதி பார்ப்போம். அதைத்தான் ரங்கநாத பணிபாதுகா. மணிபாதுகான்னா என்னவானாலும் அந்த வைபவத்தை எழுதிட முடியாது. அது ஆசன பத்மத்தில் அழுத்தின திருவடி. பெருமானுடைய திருவடி இப்படி நேரம் இருக்காது, சற்றப்படி குவிந்து இந்த 2 திருவடியும் சேர்ந்துருக்காப்புல இருக்கும். நல்ல தேர்ந்த நாட்டியக்காரா இருக்கா பாருங்க, அவள்லாம் நல்லா பதிச்சு காலை வைக்கவே மாட்டாள். சற்றப்படி உயர்ந்த நிலையில் இருக்கும். எப்பவும் ஆட தயார்னு அர்த்தம். நாமெல்லாம் உட்காந்து தான், நின்னா நின்றுது தான். அங்கேருந்து எழுந்திருக்கிறதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் உதறினாத்தான் நிற்கவே வருது. உட்காந்துட்டோன்னா நிமிர முடியல, நிமிந்துட்டோன்னா உட்கார முடியல. நாட்டியம் நன்னா தேர்ந்து தெரிஞ்சவா அந்த மாதிரி இருப்பாளா? அவள் வெறுமை நடக்கச்சேவே நாட்டியம் ஆடுறாப்புல இருக்குது. அவள் நின்றுட்டு இருக்கிறச்சேவே தாளம் தட்டுறாப்புல இருக்குது. சில பேர் கூன்றாக இழுத்து அழுவா. அழுதாலே சுஸ்வரம் ருதுகுனார் சுகாச்சாரியர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோபிகாஸ்திரிகள்லாம் கண்ணனை காணம்னு அழறா. என்னமா ராகம் போட்டு அழறான்னு அவர். ராகம் போட்டு யாரான அழுவாள சுவாமி? ராகம் போட்டு பாடத்தானே பாடுவான்னா, பாடத் தெரிஞ்சவா அழுதாலும் பாடுறாப்புல இருக்குமா? எதே போல பாடத் தெரியாதவா பாடினாலே அழறாப்புல இருக்கும் இல்லையோ, அதை போல நினைக்கிறேன். இப்போ நமக்கு பாடத் தெரியாதுன்னா நம்ம பாடினா கூட அழறாப்புல தான் இருக்கும். நம்பெருமாள் 2 திருவடி இப்படி வச்சுருக்கார். கிஞ்சித் தாண்ட வகந்திசம் ஹனனகம் நிர்வியாஜம் அந்தஸ்மிதம். எப்போதும் ஆடுறதுக்கு தயாராக கோட்டங்கை வாமனனாய் செய்த கூத்துக்கள்னு ஆழ்வார் பாசுரம். அப்போ ஆசன பத்மத்தில் அழுத்தின திருவடி. இந்த ஓரொரு திருக்கோலம் ஓரொரு இடத்துலையும் ஓரொரு குணம் வெளிப்படும். வைத்த அஞ்சல் என்ன கவிகையும் முகமும் ஒருவலும், கவித்த முடியும் முகமும் ஒருவலும் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகள். குற்றங்கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்யும் என்ன துணிகைக்கு சுவாமித்வம், சுவாமித்வம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம், கண்டு பத்துகைக்கு சௌலபியம் என்று 4 குணங்களையும் சேவிச்சுக்கலாம். இப்படி கையை வச்சுருக்காருன்னா, உன் குற்றங்களை கண்டு பயப்படாதே, நானே அவைகளை குணமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த குணத்துக்கு வாத்சல்யம்னு பேர். குற்றங்கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம். வாத்சல்யம் இருந்துட்டா போறாது. நம்ம பெருமாள் திருவடிகளை பற்றினால் கண்டிப்பாக நம்ம காரியத்தை செய்யணும் இல்லையோ. அப்போ காரியம் செய்யும் என்ன துணிகைக்கு சுவாமித்வம். நான் சுவாமியாச்சே, உலகத்துக்கே நாயகன், அதனால் கண்டிப்பாக அவன் காரியத்தை பண்ணுவேன். நாயகன் உலகத்துக்கே நாயகன்னு சொன்னால் பயம் வந்துடுச்சு. அதனால் நம்ம முன் வச்ச காலை பின்னாடி வைக்க பார்த்தோம். பெருமாள் சொன்னார், வேண்டாம் வேண்டாம், குற்றங்கண்டு வருவாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்யும் என்ன துணைக்கு சுவாமித்வம், சுவாமித்வம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம். அதுக்கு தான் சிரிக்கிறாராம். இந்த கிரீட்டத்தை பார்த்துட்டு ஏன் ஓடி ஓடி போகிறேன், என் சிரிப்பை பார்த்து கிட்டக்குவாயேன், என்ன சுவாமித்வம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம். சுசீலனா இருந்தால் போறாது, கண்டு பற்றுகைக்கு சௌலபியம். கட்டியாக திருவடிகளை பிடிச்சுக்கிறதுக்கு சௌலபியம் இருக்கணும் இல்லையோ. இப்படி அழகான திவ்யமான திருக்கோலம் கைகளை வச்சு வியாக்கியானம் பண்ணுறார். சோகப்படாதே பயப்படாதேன்னுட்டு. கையில் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலன்னு வச்சுங்கோ, அப்போ வாயால் வியாக்கியானம் பண்ணுவாராம். ஸ்மேரேண வக்திரேண தத்து வியாக்குர்வன்னிவ நிர்வகேன்ம மதுரம். இந்த பெருமாள் 2 பக்கம் இப்படி சிரிச்சு நிற்கிறத பார்த்தா நம்மோட ஏதோ பேசுறதுக்கு தயாராக இருக்காமல் இருக்குமா. சம்பாஷமானம் இவ சர்வசம்பதேன மந்தஸ்மிதேன மதுரேணச்ச வீக்ஷணேன. மந்தமான ஸ்மிதம், மதுரமான வீக்ஷணம், இதோடத்தான் கடைசியில் கூப்பிட போகிறான்னார்.
ராமானுஜர் கத்தியத்திரயத்தினுடைய இறுதி வைகுண்ட கத்தியம் பாடினாரோ இல்லையோ, அப்போது அவலோகன தானேன கிட்டக்கு அழைத்து நன்னா தன்னுடைய அமிர்த சாகராந்தர் நிமக்னா, அமிர்த சாகரமான பெருமானுடைய வடிவடையில் குமிழ்நீர் உள்ளும்படிக்கு ஆழ்ந்து ஆழ்ந்து அனுபவிக்கிறோம், வெளியில் வரவே வேண்டாம். அத்தனை அத்தியுதமான அழகு நம்பெருமாளுடையது. இந்த அழகை ஆறாறு சேவிக்கிறா. முன்னாடி இருக்கிற கருடன் சேவிச்சுட்டு இருக்கார், இந்த பக்கம் கருடன் இருக்கார், பின்னாடி ஆதிசேஷன் சேவிக்கிறார், பக்கத்து நாச்சிமார்கள் 2 பேரும் சேவிச்சுட்டு இருக்கார். அக்ரே தார்க்ஷேண பஷாதகிபதி சயனேன ஆத்மனா ஸ்ரீபூமிபியாம் அதிருப்தியாம் நயன சுழன கைஹி சேவியமான அமிர்தமுகம். இதில் ஒத்தொத்தருக்கும் அவரை சேவிச்சு சேவிச்சு அயர்ச்சி ஆயாசம் வந்துடுத்து. அவா உட்காந்துனுட்டா படுத்துனுட்டா. இவர் மட்டும் நிற்கிறார் நிற்கிறார் நின்றுட்டே இருக்கார். யார் உட்காந்துட்டா பாருங்க. அக்ரே தார்க்ஷேன, முன்னாடி எவ்வளவு பெரிய கருடன் நின்று அனுபவிச்சிருந்தவர் உட்காந்துட்டார். கருடன் உட்காந்து தானே இருக்கார். பஷாத் அகிபதி சயனேன ஆத்மனா, பின்னாடி புஜங்கர் ஆதிசேஷன் சேவிச்சுட்டு படுக்கவே படுத்துனுட்டார். பக்கத்து நாச்சிமார்கள் 2 பேரும் அமர்ந்துனுட்டா. அப்போ இவா 2 பேரும் உட்காந்துனுட்டா, பின்னாடி சேனிச்சுனுட்டார், முன்னாடி உட்காந்துனுட்டார். ஒருத்தர் நிற்கிறார் நிற்கிறார் நிற்கிறார். நடு நாயகமாக ரங்க நாயகனாக பெருமான் எப்போது நின்று சேவை சாதிக்கிறார். அவ்வளவு ரம்பெருமானுடைய அழகு. ஏதே சங்ககதாவென்னும் கையிலே பிடித்த திவ்யாயுதங்களுமாக சேவிச்சின்றோம். இந்த நம்பெருமாளுக்கு யார் இந்த பேரை கொடுத்தா? இவருக்கு அழகிய மணவாளன் தானே பேரு. நம்பெருமாள்னு சொல்கிறோம். என்ன இது? மணவாள மாமனிகளுடைய உபதேசரத்தனமாலை பாசுரத்துக்கு பிள்ளலோகஞ்சீயர் சுவாமி வியாக்கியானம் அனுகிரகிக்கிறார். அந்த வியாக்கியானத்தில் இந்த சரித்திரம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ராஜகண்டகோபாலன் ஒருத்தர், இல்லை இன்னொரு ஈரங்கொல்லி, ஒரு சீவையிட்டம் அண்ணாத்தான். இவா 2 பேரை பற்றின சரித்திரம் இந்த பாட்டில் இருக்குது. நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சீயர் நம்பிள்ளை என்பர் அவரவர் தமயத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள். நம்பெருமாள்னு ஒரு அன்பன் பேர் வச்சாங்கிறார். இது ஒன்றும் ரிஷி சூட்டின பேர் இல்லை, வேதவியாசர் விஸ்வாமித்திரெல்லாம் வைக்கல. ஒரு ஈரங்கொல்லியார் பார்த்து வண்ணான் பேர் கொடுத்தார். அவர் தான் நம்பெருமாள்னு கத்தினாராம். என்னத்துக்கு சுவாமி அவர் பேர் வந்ததுன்னா, இந்த பெருமாள் 48 வருஷம் வெளியில் போயிட்டாரோ இல்லையோ, ஊர்லேயே ஒத்துரும் இல்லை. அதுக்கப்புறம் 48 வருஷம் கழிச்சு திரும்பி வரச்சே எல்லாரும் பரமதம் போயிட்டா. ஒருத்தர் மட்டும் 96 வயசு உட்காண்டிருக்கார். ஆனால் அவருக்கு கண்ணு தெரியாது படுத்து. இப்போ வந்த பெருமாள் இவர் தானா, போன பெருமாள்னு யாருக்கு தெரியும்? வெளியில் போனார், ஊர் முழுக்க சுற்றியிருக்கார். திரும்பி வந்தவர் இவர் தானான்னு அடையாளம் காட்ட வேண்டாமா? இதுக்கு நடுவில் ஒரு செய்தி உண்டு. திருவரங்க மாளிகையாரத்தான் இந்த பெருமாளுக்கு பிரதிநிதியாக எழுந்தருள பண்ணினார்கள். அப்புறம் புறப்பட்டு போன பெருமாள் திரும்பி வந்த பிற்பாடு மறுபடியும் நம்பெருமாளாக ஏற்றுக்கொண்டார்கள் என்னும் ஒரு வழக்குள்ளது. அல்லது பேரர்களுக்குள்ள ஒருத்தர் திருவரங்க மாளிகையார் என்கிற சொல்கிற வழக்கமும் இருக்குது. நம்பெருமாள் வெளியில் போட்டுவிட்டு திரும்ப எழுந்துருளினார். இப்போ யார் உறுதி பண்ணுறது இவர் தான் புறட்டு போன பெருமாளான்னுட்டு? வண்ணான் ஒருத்தர் தான், அவருக்கு கண்ணு தெரியல. அப்போ அந்த வண்ணான்னு சொன்னாராம், பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிவிட்டு ஈர ஆடை தீர்த்தத்தை கொடு. இந்த திவ்யதேசத்தில் பெருமாளுடைய ஈரவாட தீர்த்தம் ரொம்ப முக்கியம். திருமஞ்சன் ஆன உடனே அரையர் சுவாமி பிழிஞ்சு எல்லாருக்கும் கொடுக்குறாரோ இல்லையோ, அந்த ஈரவாட தீர்த்தம் பெருமானுடைய திருமேனி வாசனையோடு நம்ம அனாதிகால சம்சார கர்ம வாசனை தொலையணும்னால் நம்பெருமாள் திருமேனி வாசனையோட தீர்த்தத்தை புஜிச்சோம்னு சொன்னால் அப்போ அது போகிறதுக்கு தான் வாய்ப்பு. அந்த வண்ணான் கண்ணு தெரியாதவர் ஈரங்கொல்லி தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நம்பெருமாளேன்னு சத்தம் போட்டாராம். அப்படின்னா 1323 புறப்பட்டு போனாரே அந்த பெருமாள் நம் பெருமாளே. இதோ திரும்பி வந்தவர் இவர் தான் நம் பெருமாள்னா, நல்ல வேளை நீ ஒத்தனான்னு உறுதி பண்ணியே, இனிமே அவர் நம்பெருமாளாகவே இருக்கட்டும் என்ன அவர் அன்று பெயர் பெற்றார். ஆக ராஜகண்ட கோபாலன் ஈரங்கொல்லி ஆகியோரே நம்பெருமாள் என்று பெயர் கொடுத்தனர். ஆக அவரவர் தம் ஏற்றத்தால் இது அன்புடையோர் சாத்து திருநாமங்கள். இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம்னு பூர்வர்களுடைய வியாக்கியானம். என்னென்னலாம் நம்ம சாஸ்திரத்தில் கேள்விப்படுறோமோ அது அத்தனையும் நம் பெருமாள் பக்கத்திலேயே நாம் அனுபவித்து கொள்ளலாம். அடுத்து 9வது முக்கிய குறிப்பு, மூலவர் உற்சவர் தவிர கர்ப்ப கிரகத்தில் யாகபேரர் உள்ளார். யாகசாலைக்கு எழுந்துள்ள பெருமாள் திருவரங்க மாளிகையார். தீர்த்த பேரர் உள்ளார், சின்ன பெருமாள். பங்குனு உத்தரத்தன்னைக்கு இந்த தீர்த்த பேரர் தானே புறப்பட்டு போயிட்டு வரார். வடதிருக்காவேருக்கு போய் தீர்த்தவாரி ஆகிட்டு வராரோ இல்லையோ. அடுத்து ஸ்னபர பேரர், நித்திய உற்சவர், பலிபேரர், செல்வர், சயன பேரர் ஆகியோர் எழுந்தருளி உள்ளனர். ஆக மொத்தம் 7 பெருமாளையும் சேர்த்தா. ஏன்னா யாகபேரர், தீர்த்தபேரர், ஸ்னபன பேரர், பலிபேரர், சயன பேரர் 5 பேர், நம்பெருமாள் பெரிய பெருமாள் மொத்தம் 7 பேர். இன்னும் கேட்டால் 9 பேர். உபயநாச்சிமார் 2 பேர் இருக்காளோ இல்லையோ, அவள் 2 பேரை சேர்த்துன்னு விட்டான்னா 9 அல்லது 7ன்னு வச்சுக்கலாம். இங்கே 5 7ன்னு ஒரு கணக்கு பார்த்தோம். இப்போ உள்ள 7 9ன்னு ஒரு கணக்கு பார்த்துக்கணும். இங்கே 5 பிராகாரம் உள்ளே 2 பிராகாரம் வெளியிலேன்னு பார்த்தோமோ இல்லையோ, அதுபோல் அங்கே 7 பெருமாள்களா அல்லது 2 பேர் தாயாரை சேவிச்சிட்டோம்னா 9 பேர்னு கொள்ள வேண்டும்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 10வது குறிப்பு, காஞ்சியில் கொடையழகு போலே இங்கு நடையழகு. காஞ்சிபுரம்னு சொன்னால் கொடை போடுறது தான் அழகு. 18 ஜான், 20 ஜான், 22 ஜான், 24 ஜான், அதுவும் எப்பப்போ ஒரு கொடை ஏற்றுவா, எப்போ 2 கொடை ஏற்றுவா, எப்போ பெருமாள் வேகமாக எழ போகிறார், எத்தனையோ கணக்கு. காஞ்சிபுரத்தில் கொடை கணக்குங்கிறது தனி கணக்கு. முதல்ல வெளியில் எழுந்துற வச்சு எத்தனை கொடையோடு வருவார், எங்கே கொடை இறக்குவா, எந்தெந்த வீதியில் 2 கொடை போடலாம், எந்தெந்த வீதியில் 1 கொடை போடலாம். அதுவும் கீழே அந்த 24 ஜான் கொடையை தூக்கி சுவாமி கொடுப்பார். அவர் அந்த மேலே நின்றுருக்கிற சுவாமி தன் காலை ஒரு இடத்துல உந்தி நின்றுப்பார். இந்த கொடை இப்படி மேலே போய் சரியாக அதில் நின்றுதுன்னா நின்று தான். அதுக்கப்புறம் இந்த பெருமாள் 3.5 மைல் பெரிய காஞ்சிபுரம் போகணும், 3.5 மைல் சின்ன காஞ்சிபுரம் திரும்பி வரணும். இது போயிட்டு வர வரைக்கும் அசையாது கொடை. ஆக அது தேவப்பெருமாளுக்குன்னு இருக்கிறது கொடை, நம்பெருமாளுக்குன்னு இருக்கிறது நடை. ஆக கொடையழக போல இங்கு நடையழகாம். நேரம் தப்பாது. பெருமானுடைய புறப்பாடுன்னு சொன்னால் நேரம் தப்பவே தப்பாது. அதுக்கு தான் மணிகார சுவாமி எப்பவும் பார்த்துட்டே இருக்கார். 5:30ன்னா 5:30, முள்ளு தப்பக்கூடாது. இனிமே நேரம் இப்போ பெருமாள் புறப்பட்டுட்டாரா, அப்போ 5:30 நம்ம மாற்றி வச்சுக்கணும். அந்த அளவுக்கு தான் நம்ம துல்லியமாக நேரப்படி பெருமாள் புறப்படுறாரோ இல்லையோ. பெருமானுக்கு 5 முக்கியமான கதிகள் உண்டு. முதல்ல சிம்ஹகதி, அப்புறம் வியாகரகதி, அப்புறம் ரிஷபகதி, அப்புறம் கஜகதி, கடைசியாக சர்ப்பகதி. இந்த 5 கதி முக்கியம். இதை தவிரவும் கதிகள் உண்டு. ஆனால் இந்த 5 கதிகளை முக்கியமாக சொல்லுவாள். ஏன்னா ஸ்ரீராமாயணத்திலே அழகாக வால்மீகி பகவான் சாதிக்கிறார். பர்வதாதிவ நிஷ்கிரமிய சிம்ஹா கிரிகுஹாசயா. ஒரு சிங்கம் தன்னுடைய மலை குகையிலிருந்து வெளியில் வரும்போது எப்படி நடக்குமோ அதை போல ராமன் நடப்பான். இந்த ராமன் எங்கே இந்த நடையழகெல்லாம் கத்துண்டார்? இந்த பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணி பண்ணி தான் கத்துண்டார். இன்னும் இவர்கிட்ட இருந்தால் தானே அவர்கிட்ட வரும். சாமி இவர் எப்படி வாத்தியார் கற்றுக் கொடுத்தார்? கத்துண்டார். இப்போ சிஷ்ய பிள்ளை சொல்கிறான்னா இப்போ வாத்தியார் கற்றுக் கொடுத்துருக்கணுமே. வாத்தியார் உள்ளே இருக்கிற பெருமாளுக்கு நடக்க தெரிஞ்சிருக்கணுமோ இல்லையோ. சதுர்கதிகின்னு ஒரு திருநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே. 4 கதி உடையவன் பெருமாள். சிங்கத்தை போல நடந்தால் நானே காட்டுக்கு அரசன்கிற தேஜஸ் தெரியும். புலி போலே நடந்தால் கோபம் கொப்பளிக்கும். எருது போல நடந்தால் திமிரு தோற்றும். யானை போல நடந்தா எல்லாத்த விட பெரிய மிருகங்கிற பெருமை தோற்றும். இந்த 4 தோற்றத்தான் ராமன் நடப்பறான். அதே போலத்தான் இவரும் பர்வதாதிவ நிஷ்கிரமிய சிம்ஹா கிரிகுஹாசயான்னு நடக்கிறார். கஜசம்ஹகதி வீரோ ஷார்தூல விஷபோபமௌன்னு ஸ்லோகம். கஜ சிம்ஹகதி வீரோ ஷார்தூல விஷபோபமௌ. ஓரொரு நடக்கச்சே ஓரொரு மாதிரி இருக்குமா. அதுக்குன்னு இங்கே இருக்கிற ஸ்ரீபாதம் தாங்கிகளுடைய கைங்கரியம் அத்தியுதம். ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கு என்னமா பயிற்சி கொடுக்கப்படுறதுன்னா அவள் இந்த ஒசரத்தில் எடுத்தால் தேர்ந்தெடுப்பாள். முன்வட்டத்துக்கு இது இருக்கணும், முதல் வட்டம், 2ஆம் வட்டம், 3ஆம் வட்டம், 4ஆம் வட்டம். ஸ்ரீபாதம் தாங்கிகளை 4 வட்டமாக பிரித்து வச்சுருக்காளோ இல்லையோ. எந்தெந்த வட்டம் என்னென்ன ஒசரத்தில் முன்னாடி எப்படி இருக்கிறவா இருக்கணும், பின்னாடி இருக்கிறவா எப்படி இருக்க வேண்டும், ஆறாருக்கெல்லாம் உள்தோள் வசதி, யாருக்கெல்லாம் வெளித்தோள் வசதி, இவெல்லாம் இந்த தோழிக்கினியான வச்சுருந்து காவிரி படுகையில் போய் ஏழை பண்ணி பயிற்சி எடுக்கணும். வெறும் தோழிக்கினியான தோளில் வச்சுன்னு போயிட்டு வந்து ஒரு நடைக்கும் பயிற்சி எடுக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்பாக வேறு சில திவ்யதேசங்கள்லே இங்கே போடுறாப்பில் நடையழகு போட்டணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்காதா? எந்த ஊர் நம்ம ஊர் பெருமாள் நமக்கு நம் பெருமாள் தானே. எந்த ஊரில் நாம் இருக்கமோ அவரவர்களுக்கு அந்தந்த பெருமாள் நம் பெருமாளாக இருக்க மாட்டாரா? அதனால் அவளுக்கு ஒரு ஆசை, இந்த நடையெல்லாம் நம்மூர் பெருமாளுக்கு போட்டு பார்த்துட்டா தேவையில்லை. என்ன பண்ணலாம்னு இங்கே இருக்கிற ஸ்ரீபாதந்தாங்கிகளை கூப்பிட்டா. சரி வரோம் வந்து பண்ணி பார்ப்போமேங்கிறதுக்காக பண்ணி பார்த்தா. பண்ணால் சரியாக வரல. இல்லை தோழிக்கினியான் இல்லை, அதனால தான் ஆபத்து. அதே மாதிரி தோழிக்கினியான் பண்ணால் தான் நட வரும்னா சரின்னு தோழிக்கினியான்னு அடுத்த வருஷம் பண்ணிவிட்டா. இப்போ ஏழை பண்ணி பார்த்தாலும் வரல. ஏன் சுவாமி இன்னும் வரலையா? என்ன கொஞ்சம் நம்பெருமாளும் வந்துவிட்டா தேவையில்லைன்னா அப்படின்னு இங்கே தான் நட பண்ணோம். அப்போ கீழே ஏழை பண்ணுறவா வந்தாச்சு, தோழிக்கினியான் வந்தாச்சுன்னா நிற்கிறவர் அவராக இருக்கணுமே. அப்போ தான் அந்த நடையே வருமே தவிர. அதனால் பெருமானுடைய நடையழகுக்கே தனிச்சிறப்பு. தோழிக்கினியான் பிடிக்கிறது ஒரு அழகு. அதில் தனித்து பெருமாள் எழுந்துள்ளன்னா தோழிக்கினியானில் எழுந்துள்ளுகிறார். உபயநாச்சிமாரை எழுந்துள்ளன்னா திருச்சிவிகை. திருச்சிவிகைங்கிறத நாம் மருவி திருச்சின்னு சொல்லிட்டு இருக்கோம். திருச்சிவிகை என்ன உபயநாச்சிமாரோட சேர்த்து எழுந்துள்ளுகிறார். காஞ்சியில் கொடையழகு போலே இங்கு நடையழகு. நேரம் தப்பாது. சிம்ஹ வியாக்ரம் சிம்ஹகதி. பெருமான் தன்னுடைய ஜெய விஜயாள் துவாரத்திலேருந்து வெளியில் வராரோ இல்லையோ. வந்த உடனே கீழே பக்கம் நோக்கி மேலே பக்கம் நோக்கி, கீழே பக்கம் நோக்கி மேலே பக்கம் நோக்கி திரும்புவார். ஒரு குகையிலேருந்து சிங்கம் வெளியில் வச்சே நேராக போயிடாது. ஏதானு யானை எதிரி இந்தண்ட பக்கம் அன்னட பக்கம் காத்துட்டுருக்கான்னு இப்படி திரும்பி பார்க்குமா. எப்பவுமே வியாக்கியானம் பண்ணிட்டே போகிற பாருங்க பாசுரங்கள் ஸ்லோகங்களுக்கெல்லாம். அவள் மேலே போயிட்டு சட்டுன்னு ஒரு 4 ஸ்லோகம் கீழே பிடிச்சி ஒரு அர்த்தத்தை எடுத்தால் சிம்ஹாவலோகன நியாயம்னு அதுக்கு பேர். அப்படின்னா சிங்கம் நேராக போடவே போடாது.
திரும்பி திரும்பி யாரானு எதிரிகள் வராளான்னு பார்த்துன்னு போகும். அதை போல் வியாக்கியானம் பண்ணச்சே கூட மேலே மேலே போட மாட்டா, கொஞ்சம் பின்னாடியிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணுவா. அதை போல் பெருமாளும் வெளியில் எழுந்துள்ளச்சேவே அவர் தெற்கு நோக்கி இந்த திசையை நோக்கி வர்றார். தெற்கு நோக்கி வர்றவர் நேர வர வேண்டியதானே, போக மாட்டார். இந்த பக்கத்தில் நோக்கி கிழக்கு நோக்கி திரும்புவார், மேற்கு நோக்கி திரும்புவார், கிழக்கு நோக்கி திரும்புவார், திரும்ப மேற்கு நோக்கி திரும்பி போகிறாரோ இல்லையோ. அதுக்கு தான் சிம்மகத்தின்னு பேர். அதற்கடுத்தது வியாக்கிரகதி. வியாக்கிரகதியில் 2 வகை உண்டு. ஒன்று 2 அடியாக வைத்து தேக்குதல். வியாக்கிரகதிங்கிறது புலிப்பாய்ச்சல்ல போகிறது. புலி பாயும் போது 4 காலையும் தூக்கிண்டு ஓடித்துன்னு சொன்னால் அது சிறுத்தை. புலி அப்படி ஓடாது. புலி என்ன பண்ணும், 2 முன்னங்காலை தூக்கி வச்சுட்டு அந்த பின்னங்காலை கொண்டு சேர்த்துக்கும், மறுபடியும் முன்னங்காலை தூக்கி வச்சுட்டு பின்னங்காலை கொண்டு சேர்த்துக்கும். ஆனால் சிறுத்தை ஓடச்சே 4 காலையும் சேர்த்து ஓடும். இப்போ வியாக்கிரகதி புலிகத்தின்னு சொன்னால் 2 அடியை வேகமாக எடுத்து வச்சுட்டு நிறுத்தணும், அது ஒரு வகை. 3 அடியை வேகமாக வச்சுட்டு நிறுத்தணும், அது மற்றொரு வகை. இது 2 அடியில் தேக்குதல் 3 அடியில் தேக்குதல்னு புலிப்பாய்ச்சல் 2 வகை. இந்த 2 வகை 2 அடியில் தேக்கிறதுங்கிறது ஆயிரக்கால் மண்டபத்தில் ராப்பத்து உற்சவத்தின் போது திருமாமணி மண்டபத்திலேருந்து முழு நீளம் எழுந்தருளி வாசல் மணல் வெளி வரைக்கும் வராரோ இல்லையோ, அது வரைக்கும் 2 அடி பாய்ச்சலில் வந்துடுவார். 3 அடி தேக்குதல் துரப்பிரதட்சணத்தில் எப்போ, அதாவது துவஜஸ்தம்ப பிரதட்சணத்தில் எழுந்துள்ளோம் இல்லையோ, அந்த நீளத்தில் எழுந்திருக்கிறச்சே 3 அடி பாய்ச்சலில் தேக்கி கொண்டு போவார்கள். அதுக்கப்புறம் ரிஷபகதி தேக்கவே கூடாது, நிறுத்தவே மாட்டார். நிறுத்தாமல் கணக்கணக்கணான மணி ஓசையோடு ஓடணும். பெருமாளுக்கு எப்போ புறப்பாடுனாலும் வீரவண்டி சேமக்கலன்னு 2 வாசிக்கிறாரோ இல்லையோ, இந்த கிளங் கிளங் கிளங்னு ஒரு சத்தம் கேட்குறது. இந்த வீரவண்டி சேமக்கலம் சேர்த்து வாசித்தா ஒரு ரிஷபத்தினுடைய, அதாவது காளமாட்டினுடைய கழுத்தில் கட்டப்பட்டிருக்கிற மணி கணக்கணக்கணான்னு காளமாடு கூட்டமாக ஓடும் இல்லையோ, அதே போல் திருமாமணி மண்டபத்திலேருந்து மணல் வெளிக்கு வந்துடுறார். வந்துட்டு அந்த 4 கால் மண்டபத்தில் சுத்திண்டு தவுட்டர் வாசலுக்குள்ளே போய் திருமணம் இல்லையோ, அது வரைக்கும் இந்த கணக்கண மணி ஓசையோடு தான் போவார். அந்த இடம் ரிஷபகதியில் பெருமாள் எழுந்துடுறார். அதுதான் காளமாட்டை போல எழுந்துருளுகிற இடம்.